ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஜனவரி 16ஆம் தேதி எடுத்த வீடியோ தாங்க. நம்ம சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற தீவிதிடல் பொருள் காட்சி இருக்கு இல்லையா, அங்கே தாங்க போயிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அதனால் என் வீட்டுக்கார் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தார். நானும் குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து தாங்க போயிருந்தோம். அழகாக அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வேறு. வாசலில் அழகாக ஒரு குட்டியாக ஒரு கோலம்லாம் போட்டுட்டு வீட்லேயே சாப்பாடெலாம் செஞ்சு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோங்க. ட்ரெயினில் தாங்க கிளம்பியிருந்தோம். காலையிலே கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி நம்ம சமைச்சு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனோன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்கள் பொருட்காட்சிக்கு போகிறதுக்கு 3 மணி கிட்ட ஆகிடுச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பொருட்காட்சி உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 40 ரூபாங்க. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே நுழையும் போதே கொஞ்சம் இடம்லாம் இருந்தது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போனோன்னு முதல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. பசி தாங்க முடியல. டைம் ஆகிடுச்சில்ல, 3 மணி மேலே ஆகிடுச்சி. டக்குன்னு நாங்கள் கட்டி எடுத்துகிட்டு போனால் சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். குழந்தைங்க மொத்தம் ஒரு 3 பொட்டணத்துக்கிட்ட கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் வாழை இலையில் வச்சு. உடனே ஒன்று மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை நானும் அவரும் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அழகாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறமா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க. ஒரு நாள் பத்தாதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நல்லா நடந்து நம்மளால் நடக்க முடிஞ்சு நடந்து சுற்றி பார்த்தோன்னா எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பொருட்காட்சி. நாங்கள் போனதே 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு 3:30 மணி ஆகிடுச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நாங்கள் பொருட்காட்சிக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த வாட்டி தான் நாங்கள் போயிருக்கோம். வருஷம் வருஷம் காணும் பொங்கலுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் போக முடியாது, கூட்டத்துக்கு பயந்துட்டு போகல. சரி இந்த வாட்டி 16ஆம் தேதியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோங்க. குழந்தைங்களும் நானும் இதுதான் முத போகிறோம். போயிட்டு சுற்றி பார்த்தோங்க. நிறைய இடம் இருந்தது. ஃபஸ்ட்டு போனோடனே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துலங்க சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்துட்டு ஊட்டி உதகமண்டலம் அந்த இடத்துல இருக்கிற வழிச்சாலை போட்டிருந்தாங்கங்க. இது வந்துட்டு தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் ஒரு 3 வாட்டி கிட்டத்தட்ட போயிட்டு வந்துட்டோங்க. தனுஷ்கோடி நல்லா சுற்றி கடல்லாம் இருக்கும். நம்ம நல்லா அங்கே போய் நின்று பொறுமையாக பார்த்தோன்னா நல்லா அழகாக நமக்கு தெரியுங்க. கூட்டம் வர்றதால என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக வீடியோ எடுத்திருக்கேங்க. இப்படி தாங்க தனுஷ்கோடி பாருங்கள். இது வந்துட்டு நெடுஞ்சாலைத்துறை சென்னை பெருநகர அழகு சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மேம்பாலங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டி வண்டி, காரு, பில்டிங்கு, மரம், செடி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரோடு வந்துட்டு மதுரைங்க. நம்ம கோரிப்பாளையம் அந்த பக்கம் இருக்கிற ரோடை பற்றி போட்டிருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை தாங்க. நாங்கள் கன்னியாகுமரி ஏற்கனவே போயிருக்கோம். என் குழந்தைங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிருக்கேன். நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் பார்க்க முடியலங்க. நானே இதில் பார்த்து தாங்க அங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா கன்னியாகுமரி போயிருக்கேன், ஆனால் அங்கே திருவள்ளுவர் சிலைக்கிட்ட என்னால் போக முடியல, டைம் ஆயிடுச்சுன்றதுனால. இதில் பார்த்து தான் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அடுத்த வாட்டி கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். இது வந்துட்டு சென்னை துறைமுகம்ங்க. அங்கே கப்பல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி வச்சுருந்தாங்க. நிறையாவே பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டி குட்டி காரு அதெல்லாம் ஏற்றிட்டு வர கப்பல் பாருங்கள். அது உள்ளே நிறைய கார்லாம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது கிட்ட இருந்து பார்க்கும்போது. நம்ம குட்டி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் நம்ம சுற்றி காட்டினோன்னா நல்லா விரும்பி பார்ப்பாங்கங்க. அவங்களுக்காகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். எங்களுக்கு இதெல்லாம் காட்டுறது நம்ம சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது புரிய வைக்கலாம். அப்புறமா அவங்களுக்கு ராட்டினம் நிறைய கடைகள்லேருந்து எல்லாமே நிறைய இருக்குங்க. குழந்தைகளுக்காகவே நம்ம ஒரு வாட்டி போயிட்டு கூட வரலாங்க. அப்புறம் ரிப்பன் பில்டிங் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு தாங்க போயிருந்தோம். குழந்தைங்க வேண்டாம்மா வாங்க போகலான்னாங்க. வாங்க நம்ம என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். போனோன்னே தமிழ் வாழ்கன்ட்டு 2 சைடு வச்சுருந்தாங்க. நடுவில் பெருநகர சென்னை மாநகராட்சி. நல்ல ரிப்பன் பில்டிங் பாருங்கள். அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு முரசொலி மாறன் ஸ்டெம் பூங்கான்னு போட்டிருந்தாங்க. பெரம்பூரில் இருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. குட்டி குட்டி பேர்லாம் எழுதி வச்சு அங்கங்கே நிறைய அந்த செடி அதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்ததுங்க. அது கிட்ட இருந்து ரசிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து
விலங்குகள்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சரி உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போயிருந்தாங்க. நல்லா அழகாக பொம்மையில் புலி, மான், அப்புறம் யானை, குரங்கு அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி இருந்ததுங்க. அது உள்ளே ஆள் போயிருக்காங்களாம். அவங்க போய் பார்த்துட்டு 20 நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியுமா. ஒருவேளை 3D மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க வேணான்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த போர்டு தாங்க பார்த்தோம். இதெல்லாம் தான் அதில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம கோவில் மாதிரி அமைச்சிருந்தாங்கங்க. நவசக்தி பீடம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறமா இது வந்துட்டு பட்டு நமக்கு எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எப்படி வருது, அந்த புழுக்கள் எப்படி வந்து அந்த முட்டையிலேருந்து அது எப்படி உற்பத்தி ஆகுது 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரிசையாக வச்சுருந்தாங்கங்க. பாருங்கள் அந்த முட்டை தொகுதி முட்டை வச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த புழு வர்றது 1வது பருவம் 2வது பருவம்னு சொல்லிட்டு இதில் உயிரோடு இருக்கிற புழுக்களுங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறமா பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு 1வது பருவத்தில் புழு இருக்குது. அதுக்கப்புறமா 2ஆம் பருவம் 3ஆம் பருவம்னு சொல்லிட்டு 4ஆம் பருவத்தில் இப்படி இருக்குங்க அந்த புழு. அப்புறம் இது வந்து வெண்பட்டு கூடுகள்ங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒரு கடைக்கு போனால் பட்டு துணி வாங்கிட்டு பட்டு துணி இந்த விலை நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் படிப்படியாக அந்த புழு எப்படி முட்டை வைக்கிது, முட்டையிலேருந்து அந்த புழு எப்படி வருது, அந்த மாதிரி நிறைய அது அங்கே போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு கச்சா பட்டு நூல், வெள்ளை மற்றும் மஞ்சள் பட்டு நூலுங்க. இது எல்லாமே நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். டூப்பியன் பட்டு நூல்னு போட்டிருந்தது. அப்புறமா இது வந்து முறுக்கேற்றிய பட்டு நூல். அதுக்கப்புறமா இது வந்துட்டு என்ன நூல் தெரியல, அங்கே போர்டு இல்லை. ஆனால் இதுவும் நூல் தான், பட்டு நூல் தான். அதுக்கப்புறம் சாயம் போட்டதுக்கப்புறம் இருக்கிற பட்டு நூலுங்க, ஒவ்வொரு கலர் போட்டு ஸ்பன் பட்டு நூல். அப்புறமா நிறைய இருந்தது பட்டு கழிவுகள். அதுக்கப்புறம் சாயம் ஏற்றிய பட்டு நூல் இப்படி தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய அந்த நூல்லே நிறைய வெரைட்டி இருக்கும்ல அதெல்லாம் இருந்தது. இது வந்துட்டு அதோட மிஷின்க நூல் அந்த மாதிரி பட்டு நூற்பு இயந்திரங்கள்னு போட்டிருந்ததுங்க. பாருங்கள் இது வந்துட்டு ஆண்கள் பட்டு மேலாடை, பெண்கள் பட்டு மேலாடை, அதுக்கப்புறமா தலையணை உரை, மாலைகள்னு இந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. அந்த பட்டு நூல்லே செஞ்சது. மாலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதே ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறமா அப்படியே வெளியே வந்துட்டோம். வந்துட்டு அப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது பேய் வீடு அது மாதிரி நிறையா இருந்ததுங்க. நம்ம சுற்றி பார்க்கணும். ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளியே இருந்தே பார்த்தோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பேய் வீடு வந்துட்டு நம்ம ஏரியாவில் போடும்போது போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பொருட்காட்சி போய் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்களா, அதுலேயும் அந்த பேய் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. சரின்ட்டு நாங்கள் வெளியவே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பால் தாங்க 50 ரூபாய், 6 பால் 50 ரூபான்னாங்க. எப்படி போட்டாலும் நமக்கு அந்த குட்டி பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் தான் தரப்போகிறாங்க. நாங்கள் விளையாண்டதில் எங்களுக்கு என்ன கிடச்சதுன்னு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. அப்புறம் இந்த பால்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபேன்சி ஐட்ட கடைலாம் நிறையா இருந்தது. ஆனால் எல்லாமே விலை ஜாஸ்தி தாங்க. பொருட்காட்சியில் விலைலாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்துருந்தோம். பார்த்தா எல்லாமே விலை எல்லாம் ஜாஸ்தி தான். கொஞ்சமாக தாங்க பொருள் வாங்கியிருந்தேன். அப்புறமா போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம அப்பளம் அங்கே பெரிய அப்பளம் விற்கும் இல்லையா, அந்த அப்பளமும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு போயிட்டோம். குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. ஒன்று தாங்க வாங்கியிருந்தேன். இவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு வாங்கி கொடுக்கலான்னு. நான் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. நல்ல வேளை ஒன்று தாங்க வாங்கினோம். ஒரு அப்பளமே 80 ரூபாய் இருந்தது. அப்பளம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா குழந்தைங்களாம் ராட்டினம் போகணுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரல. எனக்கு இப்போலாம் ராட்டினெல்லாம் போனால் உடம்புக்கு செட் ஆகுறதில்ல, ஒரு மாதிரி மயக்கம் வரும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டு நான் போகலங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சிருந்தா, குழந்தைங்களோட நீங்களாக போயிட்டு வாங்க, தனியாக அனுப்ப முடியாது சொல்லிட்டு அவர் தாங்க கூட போயிருந்தார். நான் முந்தியெல்லாம் இந்த விஜிபி எம்ஜிஎம் நான் தாங்க அடிக்கடி கூட்டிகிட்டு போய் ராட்டினம் எல்லாமே சுற்றிட்டு வருவேன். இப்போ உடம்புக்கு கொஞ்சம் செட் ஆகுறதில்ல, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கின்றதுனால இந்த வாட்டி அவரை கூட்டிகிட்டு போக சொல்லியாச்சு. அப்புறமா குழந்தைங்க இன்னொரு ராட்டினமும் ஏறணுன்னாங்க. சரி கப்பல் ராட்டினம் ஏறிட்டு அப்புறமா இந்த ராட்டினத்தை வீடியோ எடுத்துருந்தாங்க. அது பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு தலையீழலாம் சுற்றுது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றுதுங்க. அதோட ஹைலைட் இன்னொரு ராட்டினம் இருக்கும் பாருங்கள். இந்த ராட்டினத்தை பாருங்கள். இது வந்துட்டு சும்மா அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே தலைகீழ போய் நின்றுச்சு. அதில் நிறையா பேர் அது என்ன சொல்கிறேன்னு தெரில, முடியிலேருந்து எல்லாமே கீழே அப்படியே தலைகீழ தொங்குது. எப்படி தான் அதில் போனாங்கன்னு எனக்கே தெரியல. அது பார்க்கும்போது நமக்கே தலையெல்லாம் சுற்றுதுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அதை பார்க்கல, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதுலேயும்
போயிட்டு தாங்க இருக்காங்க. டக்கு டக்குன்னு ஆளுங்க ஏறுறாங்க, அந்த ராட்டினத்தில் சுற்றிட்டு தான் வராங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க இன்னொரு ராட்டினம் இந்த ராட்டினம் ஏறிக்கிறம்மான்னாங்க. சரின்ட்டு குழந்தைங்க 2 பேர் மட்டும்தான் ஏற்றி விட்டுட்டு நானும் அவர் நின்று பார்த்துட்ருந்தோம். இந்த ராட்டினமும் அதுக்கு மேலே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தது. காலையில் பொருட்காட்சி விட ஈவினிங் டைமில் அந்த லைட்டு வெளிச்சம் அந்த ராட்டினத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. காலையில் கூட கொஞ்சம் வெயிலாக இருக்கும். நம்ம அந்த நேரம் வந்து நம்ம கடைகள் அது மாதிரி உள்ளே போய் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு ஈவினிங் டைமில் இந்த ராட்டினம் இந்த மாதிரி லைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் இந்த ராட்டினத்தில் தான் குழந்தைங்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் போகவே மாட்டேன்ட்டேன். எதுவுமே நான் அன்றைக்கி ஏறலை. அப்புறம் இது பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ராட்டினத்துலேயும் கூட்டம் தாங்க. ஆனால் ஒரு ராட்டினத்தில் ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. எல்லா ராட்டினமும் கூட்டமாக தான் இருந்தது. ஈவினிங் டைமில் தான் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அப்புறமா இந்த 2 ராட்டினம் மட்டும் குழந்தைங்க ஏறிட்டு போதும்மா நம்ம கிளம்பலான்ட்டாங்க. ஏன்னா டைம் ஆச்சு, மறுபடியும் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கும் போகணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இது பாருங்கள் தவளைக்கா ராட்டினம், தவளைக்கா போகிற மாதிரியே நல்லா தத்தி தத்தி போயிட்டு இருந்தது. இந்த ராட்டினம் பாருங்கள். அப்படியே எல்லா ராட்டினத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக காடை முட்டை சாப்பிட்லான்னு வந்தாச்சுங்க. 4 காடை முட்டை வந்துட்டு 70 ரூபா. நார்மல் முட்டை மட்டும் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நாங்கள் நார்மலே 2 வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. போகும்போது இந்த வழியில் தான் போயிருந்தோம் பகலில். ஆனால் நைட்டு பாருங்கள் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி பால்லாம் விளையாண்டலாம். அதில் என்ன கிடச்சதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பால் விளையாண்டதுக்கு கிடச்ச கிஃப்ட்டுங்க. தவுளூண்டு குட்டியோண்டு டப்பா. என்ன சொல்கிறது தெரியல. அதான் சொன்னார் 50 ரூபாய்க்கு நம்ம வெளியே வாங்கினா பெரிய டப்பா வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அது ஒரு ஜாலி தான், குழந்தைங்களுக்காக ஒரு கேம் விளையாண்டது. இந்த கிளிப் வந்துட்டு என் பொண்ணுக்காக வாங்கியிருந்தாங்க. நிறைய கலராக இருந்தது. அவள் ஒயிட் கலர் இருக்கட்டுமான்னு சொல்லியிருந்தா. அப்புறமா அவளுக்கு ஒரு கிளிப்பு, அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் ரோஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது, கலராக இருந்தது. இந்த பிங்க் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சு தாங்க ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மீஷோவில் போட்டால் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபரில் வந்திருந்தது. ஆனால் வாங்கலை. சரி எப்படி இருக்குமோன்னு தெரிலன்னு விட்டுட்டேன். சரி இந்த வாட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன் என் பொண்ணுக்கு. அப்புறம் கிளிப்பு, அதுக்கப்புறமா துணிக்கு மாட்டுற கிளிப்பு வாங்கியிருந்தேன். எல்லாமே ரேட் அதிகம் தாங்க. நம்ம நார்மலாக வாங்குறத விட கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஒரு 2 பேண்டு வாங்கியிருந்தேன். இவ்வளோ தாங்க அன்றைக்கி வாங்கியிருந்தேன். ரேட்லாம் அதிகமாக இருந்ததுனால பார்த்து இந்த அளவுக்கு மட்டும் போதும். கடைக்குள்ளே போயிட்டோம், சரி வாங்கிட்டு வரலான்னு இது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு குட்டியாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாருங்க. அதோட விலை அதெல்லாம் நமக்கு வந்துட்டு பெருசு கிடையாதுங்க. அன்போடு எது வாங்கி கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாங்க கீ செயினில் அவரோட பேரும் என்னோடய பேரும் எழுதி வாங்கி கொடுத்துருந்தாருங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது பார்க்கவங்களுக்கு ஏதோ சின்ன கிஃப்ட் மாதிரி தெரியலாம், ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பர்ஸில் வச்சுக்கிட்டாங்க. நமக்கு வாங்கி கொடுக்குற பொருள் சின்னதோ பெருசோ, ஆனால் அது நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதாங்க முக்கியம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.